ஹே ஹாய். ஹவு டு டாக் டு எனிஒன் எபிசோட் நம்பர் 12. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதுங்களா இல்ல உங்களுக்கும் அப்படிதான் தோணுதுங்களா? நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு டைம் கூட நம்மள நேர்ல பார்க்காத ஒரு நூத்துக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நம்மள பத்தின ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மொபைல் டிவைஸ் மூலியமா. இந்த மொபைல் டிவைஸ் நம்மள பத்தின எண்ணங்களை அவங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த மொபைல் வீட்ல கிச்சன்ல இருந்தாலும் சரி, பெட்ரூம்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவங்க நம்மள ஒரு டைம் கூட நேர்லயே பார்க்காதனால நம்மளோட சிரிப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்மளோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா இந்த ஃபோன் மூலிமா நம்ம வாய்ஸை கேட்டாலே இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு இமேஜ் அவங்களுக்கு கிரியேட் ஆகுது. சொல்லப்போனா இந்த மொபைல் டிவைஸ் எப்பவுமே உண்மையை மட்டும் சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. சில நேரம் நமக்குள்ள இருக்க வைப் பார்த்தீங்கன்னா இது மிஸ் பண்ணிடுது. அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். ரொம்ப நாளாவே ஒரு டிராவல் ஏஜென்சி கால் பண்ணிட்டு இருந்தேன். அங்க ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பேரு ரேவதி. அவங்கள ஒரு டைம் கூட நேர்ல பார்த்ததே கிடையாது. ஃபோன் கால்ல மட்டும்தான். ஃப்ளைட் டிக்கெட் ஆகட்டும், ஹோட்டல்ஸ் ஆகட்டும், ஒரு சீப் டிஸ்கவுண்ட் ரேட்லயே புக் பண்ணி தருவாங்க. அவங்களோட வாய்ஸ் ஃபோன்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூடா இருக்கும். சிடுசிடுன்னு பேசுவாங்க. சம்டைம்ஸ் நான் நினைச்சு பார்ப்பேன், கொஞ்சம் பொலைட்டா தான் பேசினா என்ன அப்படின்ட்டு. கால் முடிச்ச பிறகு நாம வேற டிராவல் ஏஜென்சியை ஃபாலோ பண்ணிக்கலாமா அப்படின்லாம் தோணும். பட் அவங்க ஒர்க் பர்ஃபெக்டா இருந்ததுனால அதே டிராவல் ஏஜென்சியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் டிராவல் ஏஜென்சிக்கே டைரக்டா போயிட்டேன் டிக்கெட் புக் பண்றதுக்காக. அந்த ரிசப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங் ஃபேஸோட நல்ல ஒருத்தர் வெல்கம் பண்ணாங்க. மே ஹெல்ப் யூன்னு கேட்டு. நானும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணுன்னு சொன்னேன். உடனே டிக்கெட் புக் பண்ணி தந்துட்டாங்க. இவ்வளோ ரேப்பிடா வேலை செய்றாங்களே அப்படின்ட்டு, உங்க பேர் என்னன்னு கேட்டேன். அவங்க வந்து ரேவதின்னு சொன்னாங்க. இவ்வளோ நாள் நான் ஃபோன்ல கடுப்பான கேட்ட வாய்ஸும் இப்போ இங்க ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்குது ஒரே ஆளா? நம்பவே முடியல. அப்பதான் ஒரு கிளாரிட்டி கிரியேட் ஆச்சு. அவங்க ஐ கான்டாக்ட், அவங்க கெஸ்டர், அவங்க ஸ்மைல், இது எதுவுமே ஃபோன்ல தெரியறது இல்ல. பிகாஸ் இது எல்லாமே பாடி லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம். வெறும் வாய்ஸை மட்டுமே கேட்டுட்டு இருக்கனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகுறது ரொம்ப ஈஸி. அப்பதான் எனக்கு இது ஒரு ரியலைசேஷன் மட்டும் இல்லாம ஒரு பெரிய லெசனும் கிடைச்சது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு 2 வெர்ஷன் இருக்கு. ஃபோன்ல பார்க்கும்போது ரூடாவும், நேர்ல பார்க்கும்போது ஃப்ரெண்ட்லியா இருந்தா அந்த அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.